வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஆவிக்குரிய முதிர்ச்சியின் அடுத்தபடியாக நாம் காண இருப்பது என்னவென்றால் சபையின் ஐக்கியம். முதிர்ச்சி அல்லது வளர்ச்சி என்பது தேவனது சரீரமாகிய சபையிலே இணைந்திருப்பதன் மூலமாக வரக்கூடிய ஒன்று. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 12 முதல் 22 வரைக்கும் உள்ள பகுதியிலே சபையாகிய சரீரம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். ஒரு சரீரத்தில் எவ்வாறு பல அவயவங்கள் இருக்கின்றனவோ அப்படியாக நம் எல்லாரையும் ஒவ்வொரு அவயவமாக அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். 13வது வசனம் குறிப்பாக நான் வாசிக்கிறேன். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 25வது வசனத்தின் முதல் பகுதி, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். இங்கே பார்க்கிறோம், நாம் சபையாக கூடி வந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படிக்காக வருவதை ஒருவரும் புறக்கணிக்க கூடாது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எதிர்பார்த்தது போல இந்த எபிரேயருக்கு எழுதினவரும் எதிர்பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். ஐக்கியம் இல்லாதபடி, குறிப்பாக சபையின் ஐக்கியம் இல்லாதபடி எந்த ஒரு விசுவாசியும் வளர்ச்சி அடைய முடியாது, முதிர்ச்சி அடைய முடியாது. சபைக்கு நாம் எதற்காக போகிறோம்? ஆண்டவரை ஆராதிக்க செல்லுகிறோம். தேவனது சமூகத்திலிருந்து ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்ள நாம் செல்லுகிறோம். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் கொள்ளுவதன் மூலமாக விட்டு கொடுத்தலை, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதை, மற்றவர்களோடு இணைந்து செயல்படுகிறதை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம், அதில் பங்கெடுக்கிறோம் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. முதிர்ச்சி அடைகிற கிறிஸ்தவன் ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து பாவத்தை எதிர்த்து போராடி மற்றவர்களோடு பாடுகளை சகிக்க துணிவான். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே நாம் மற்ற ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தக்கூடியவர்களாய், அவர்களுக்கு புத்தி சொல்லக்கூடியவர்களாய், அவர்களை ஊக்குவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இதன் பின்னணியிலே நாம் பொதுவாக இருக்கிற ஒரு காரியத்தை பார்த்தால் நலமாக இருக்கும். மிருகங்களிலே கழுதை புலிகளும் செந்நாய்களும் சற்று வித்தியாசமானவைகள். அவைகள் உருவத்திலே சிறியவைகளாக இருந்தாலும் ஒன்று கூடி ஒரு கூட்டமாக வருவதன் மூலமாக பெரிய விலங்குகளாகிய சிங்கத்தையும் புலிகளையும் கூட பயப்படுத்தி அவைகளையும் கூட கொன்றுவிட முடியும். தனியாக மாட்டிக்கொள்ளுகிற ஒரு சிங்கமோ ஒரு புலியோ ஒரு கூட்டமாக வருகிற கழுதை புலிகளையும் அல்லது செந்நாய்களையும் எதிர்த்து போராட முடியாது என்பதை நாம் தொலைக்காட்சியின் வாயிலாக அறிந்திருக்கக்கூடும். இது ஒரு மனப்பாட்டை அல்லது ஒற்றுமையை காட்டக்கூடியதாக இருக்கிறது. வளர்ச்சி அடைகிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மற்றவர்களோடு நல்ல ஐக்கியத்தை கொண்டவனாக, சபையிலே பங்கெடுக்கிறவனாக, சபையிலே இணைந்து செயல்படுகிறவனாக காணப்பட வேண்டும். அதோடு கூட வளர்ச்சி அடைகிற, முதிர்ச்சி அடைகிற ஒரு மனிதன் செய்ய வேண்டியது என்னவென்றால் பாவ அறிக்கையும் மனம் திரும்புதலும் அவசியமாக இருக்கிறது. இது கிறிஸ்துவை நம்பாத ஒருவருக்கானது என்று நாம் எண்ணக்கூடாது. 1 யோவானிலே 1வது அதிகாரத்தில் நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் என்று 9வது வசனத்திலே யோவான் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நிருபம் புறஜாதியாருக்கு எழுதப்படாதபடி கிறிஸ்தவ விசுவாசிகளுக்காக எழுதப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பாவங்களை அறிக்கையிட வேண்டியது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது. பண ஆசைக்கு நாம் விலகி ஓட வேண்டும் என்று 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 9, 10வது வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு அறிவுரை கூறுகிறார். அப்படியானால் ஒரு கிறிஸ்தவன் சில பாவ காரியங்களுக்கு விலகி ஓட வேண்டியவனாக இருக்கிறான். 2 தீமோத்தேயு 2:22 பாலியத்துக்குரிய இச்சைக்கு விலகி ஓடு என்று தீமோத்தேயுக்கு பவுல் அறிவுரை வழங்குகிறார். எனவே இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன? கிறிஸ்தவர்களாகிய நாம் தெய்வீக சுபாவத்தை பெற்றுக்கொண்டாலும் கூட இன்னும் மாம்சம் நமக்குள்ளே காணப்பட முடியும். அது இன்னும் கிரியை செய்ய முடியும். கிறிஸ்தவர்களும் பாவத்திலே விழுந்துவிட முடியும். நாம் அனைவரும் பரிபூர்ணமானவர்கள் அல்ல. முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவை போல மாற்றப்படவில்லை.
அவரைப் போல நாம் மாறிக்கொண்டிருக்கிறபடியால் அனுதின வாழ்க்கையிலே நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் மனம் திரும்பி ஆண்டவருடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் வைத்தவர்களாய் அவரிலே நிலைத்து வாழ்ந்தால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அடுத்த ஒரு நிலைக்கு நாம் முன்னேற முடியும். தேவன் அவ்வாறாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 94585052 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.